வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, நீங்களும் யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் வந்து ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் ஆகிட்டாங்க. ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டில், இந்த வேலையில், இந்த சூழ்நிலையில் நம்ம பாரியாள்கிட்ட பேச போகிற விஷயம் டோட்டலி வேறு, சம்மந்தமே இல்லாத விஷயம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே யார் வேணால் கன்சென்ஷுவலாக வந்து உறவு வச்சுக்கலாம், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ரூல். அதை வந்து 16 குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிபேட்ஸ்லாம் வந்து ஏற்பட்டு இருக்கு. இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுவாக கூட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இதை குறித்து பாரி அவர்கள் இதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிற குறித்து பேச போகிறார். வணக்கம் பாரி. வணக்கம். ஒட்டு போடுறதுக்கு 18 வயசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ செக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அடல்ட் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ 16 வயசுக்கு வந்து அதை கீழே குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல நான் படித்து பார்த்த வரைக்கும் அதில் நிறைய நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக அதை பார்க்க முடியல. பட் நீங்கள் ஒரு பார்வை வச்சுருப்பீங்களே, என்ன அது நல்லது கெட்டதுங்கிறத கடந்து இது எங்கேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு வந்து ஃபைல் பண்ணுறாங்க. டைரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்லேயே தான் ஃபைல் பண்ணுறாங்க. நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலைப்பின்னல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, எப்போவுமே ஒரு வழக்கு வந்து கீழ் கோர்ட்டில் இல்லை இந்த பக்கத்தில் இருக்க ஹை கோர்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஃபைல் ஆகும். அதுக்கப்புறம் அதில் தீர்ப்பு வரலைன்னா அடுத்த போகும். இதுதான் உண்மையாகவே பாதிக்கப்படுறவங்க உண்மையாகவே வந்து ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க செய்கிற ஒரு வேலை. ஆனால் சில பேர் இந்த அஜெண்டா குட்டிகள் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டாவை வந்து இது பண்ணோம்னா எதுக்கு கீழே இருந்து மேலேருந்து இது பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இப்போது எடுத்தோடனே காசுலாம் இருக்கும், கையில் காசு இருக்கும், பணம் இருக்கும். இப்போ டக்குன்னு மேலே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு ஒரு கேஸை போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு போட்டு விட்ருவாங்க. இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஜல்லிக்கட்டு தடை வந்த விஷயமா இருக்கட்டும், பீட்டா வந்து கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேஸை போட்டு அதை வாதாடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸு எல்லாம் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தான் டேரெக்டாக போவாங்க, கீழேயே இருக்க மாட்டாங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, காசு இருந்தால் ஒரு பேக்கிங் இருந்தால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அட்வொகேட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் கொடுக்குறோம்னாலும் அதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ சாமானியன் உண்மையாகவே நியாயம் வேணும்னு நினைக்கிறவன் ஒரு ஹைகோர்ட்டுக்கு போகிறது வரைக்கும் ஒரு பேசிக் கீழமை கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஃபீஸ்லேருந்து ப்ரொசீடிங் ப்ராசஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 4 to 5 மடங்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய ஃபீஸே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி நேர கணக்கில் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெயிலுக்கு எவ்வளோ, ஒரு இதுக்கு எவ்வளோ தான் பேசுவாங்க. உங்களுக்காக நான் வாதாடுறேன்ல, எத்தனை நேரம் வாதாடுறேங்கிறத பொறுத்து எனக்கு ஃபீஸு. அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு எவ்வளோ வாங்கினா, 15 நிமிஷம்னா இவருக்கு 1 லட்சம், 20 நிமிஷம்னா அப்படின்னு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை வந்து தமிழகம் வந்து சிபிஐ இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கிறாங்க. அதற்கு ஒரு நீதிபதி வைக்கிறாங்க. அவருக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ராஸில் ஃபீஸ். நீதிபதி இல்லை இது வழக்கறிஞர் க்ராஸில் ஃபீஸு. சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கணும், ப்ராப்பர் இதில் தான் தங்குவாங்க அவங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் கொண்டு போய் ஒரு வழக்கு ஆடுறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தன் பொதுநல வழக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி போடுறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் பேக்கிங் இல்லாமல் இருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா ட்ரிவன் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. அதை நான் வைக்கிறேன். சரி, இப்போ இவங்க என்ன அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 18 வயசு 16 வயசு இப்போ கன்சென்ட் ஃபார் செக்ஸ், இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, கன்சென்ட் ஃபார் செக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏஜை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இந்த அடல்ட் ஆகிட்டுங்க, மைனராக இருக்கீங்கிறது இதில் வரல இந்த விவாதத்துக்குள்ளே. கன்சென்ட் ஃபார் செக்ஸ் அப்படின்னா உடலுறவு வைத்துக்கொள்வதற்கு எனக்கு சம்பந்தம், அப்படி எனக்கு ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு வயசு வேணும்ல. ஒருத்தவங்களோட நான் உடலுறவு வச்சுக்கிறேன், அந்த உடலுறவுக்கு நான் சொல்லணும் இந்த ஓகே நான் வச்சுக்கலாம் அப்படின்னா என்னோடது வார்த்தை எப்போ செல்லும் அப்படின்னா, நான் கன்சென்ட் எனக்கு இருந்துச்சுன்னா செல்லும், அந்த கன்சென்ட்டை கொடுக்குற இடம் எனக்கு இருந்துச்சுன்னா செல்லும். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 17 வயசு அடுத்த நாள் அவங்களுக்கு பர்த்டே. 18 ஆக போகுது. 18 ஆகலை இன்னும். அடுத்த நாள் அவங்களுக்கு 18. அதுக்கு அடுத்த நாள் அவங்க சொன்னாங்கன்னா ஓகே. அதுக்கு முன்னாடி நாள் வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து குழந்தை. இதுதான் வந்து மைனராக தான் கன்சிடர் செய்யப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 18வது பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதாவது பர்த்டே பார்ட்டின்னு கொண்டாடி எவனாவது ஒருத்தன் உடலுறவில் ஈடுபட்டாலும் கூட அவங்க வந்து மைனராக தான் கன்சிடர் செய்யப்படுவாங்க. அப்போ ஒரு கேஸ் அந்த கிரைம் ஃபைல் ஆகுது அப்படின்னா அது வந்து போக்சோ வழக்கில் தான் ஃபைல் ஆகும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதுவுமே போக்சோ வழக்கை தான் அவங்க எடுத்து காட்டுறாங்க. இப்போ இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகளில்
போக்சோனா என்ன, குழந்தைகளுக்கு மீது பாலியல் ரீதியான துன்புறுத்தலை யாராவது செய்தாங்கன்னா அவங்கள உடனடியாக கைது பண்ணுற வழக்கு. நார்மலான கற்பழிப்பு வழக்குகளுக்கும் அதாவது பாலியல் வன்புணர்வு வழக்குகளுக்கும் போக்சோ வழக்குகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னு நம்ம ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கணும். போக்சோ வழக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்க பாலியல் வழக்கு இதிலெல்லாம் வந்து போலீஸ் வந்து கில்ட்டியை வந்து இவன் வந்து கில்ட்டி, இவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அது வரைக்கும் அவர் இன்னசென்ட். அது வரைக்கும் அந்த கில்ட்டை வந்து நிரூபிக்கிற வரைக்கும் அவர் வந்து இன்னசென்ட்டாக தான் ஆஸ் பர் லா ட்ரீட் செய்யப்படணும். புரியுதுங்களா? ஒருத்தவங்க மேலே நீங்கள் அக்யூஸ்டு அதாவது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருச்சுங்கிறதுக்காகவே நீங்கள் குற்றவாளியாக கருதப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர். இப்போ இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படுவதற்கு யார் பாடுபடுவான்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை. யார் அவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க தரப்பு, யார் அவங்களால பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தரப்பு, இவங்கெல்லாம் சேர்ந்து வழக்கை பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸை கரெக்டாக நடத்தி இவர் குற்றவாளி தான், இதுக்கான ஆதாரங்கள் பாருங்கள், இந்த குழுக்கள் இருக்குது, இதை வச்சு பார்க்கும் பொழுது இவர் குற்றவாளிங்கிறது உறுதியாகுதுங்கிறத ஜட்ஜு சொல்கிற வரைக்கும் அவர் வந்து இன்னசென்ட்டாக கருதப்படுவார். இது எல்லா விதமான பாலியல் வழக்குகளுக்கும் பொருந்தும். ஆனால் போக்சோக்கு இது பொருந்தாது. போக்சோவில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் அக்யூஸ் செய்யப்படுறாரு. அப்போ அங்கே எதிர்த்தரப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னா அங்கே கேட்பாங்க. பட் அது வந்து அதை ஏற்றுக்க முடியாது, அதை வந்து ஆதாரமெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குற்றம் சாட்டப்பட்டவன் இருக்கான் பாருங்க, அவன் போராடணும். நான் தப்பு செய்யலை, நான் நிரபராதிங்கிறதுக்கு அவன் போராடணும். அவன் போராடலைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து அக்யூஸ்டு கிடையாது, குற்றவாளி டேரெக்டாகவே. ஸோ ஒரு போக்சோங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ். புரியுதுங்களா? போக்சோவில் கைது ஆகிட்டாங்க அப்படின்னா லைஃப் டெத், அதாவது லைஃப் டெத் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. குண்டாசாது போட்டால் 6 மாதத்தில் உடைக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணோம், அது கொஞ்சம் கஷ்டம். போக்சோ வந்து அதுக்கும் மேலே வந்து க்ரைம் வந்து ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கிடைக்கும். அது க்ரைமை பொறுத்துன்னு வைங்களேன், அந்த சீரியஸ் இதை பொறுத்து. பட் ஆனால் இது வந்து ஒன்ஸ் இது அந்த கேஸில் வந்து ஒருத்தங்க மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தப்பிச்சுட்டா ஒருத்தன் சரி ஓகே. யாருங்க சொல்கிறீங்க? அதாங்க ரீசெண்டாக ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை சாப்பிட்டு சம்மந்தப்பட்டு அப்புறம் அவங்க அம்மாவையும் இது பண்ணிட்டு. ஆமாம் தப்பிக்கல, அவனுக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க. அவன் போக்சோவில் கைது செய்யப்படலன்னு நினைக்கிறேன். அவன் வேறு ஏதோ அதாவது அந்த கொலை வழக்குங்கிற மாதிரி தான் அவன் பதிவு பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ உங்களுக்கு இந்த போக்சோ வழக்குக்கும் நார்மலான ஒரு கற்பழிப்பு குற்றத்துக்கு இதுக்கெலாம் வந்து பாலியல் குற்றங்களுக்குலாம் என்னங்கிறது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே இப்போ இஷ்யூ எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை வந்து ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறோம்ல, டியூடுன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு படங்களும் பார்க்குறோம். எல்லா படங்களும் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல்லே லவ் பண்ணு, காலேஜ்லேயே லவ் பண்ணு, கனாக்காலும் காணங்கள், அதாவது எதுக்கு ஸ்டூடெண்ட் டீச்சரே லவ் பண்ணு. ஆமாம், டீச்சரே லவ் பண்ணுன்ட்டு இந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சுல்ல, அது என்னமோ தக்கிட்ட மீன் நடந்து வருவாங்களே வேட்டி இதெல்லாம் கட்டிட்டு, அந்த காமமும் பிரேமமும் இது ஒன்று, இதெல்லாம் ஒன்று தான். அது பிரேமங்கிற பேரில் காமமும் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும்போது இதனால் மூல செலவை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம லவ் பண்ணி பார்க்கணும். ஓப்பனாக நான் சொல்கிறேன், குழந்தைகளுக்கே அந்த மைண்ட் செட்லாம் வந்துருச்சு. ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமா, கல்யாண வீடுகளுக்கு போங்க. கல்யாண வீடுகளில் அந்த கதையை அதுதான் கல்யாண வீடுகளில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இந்த குழந்தை பயப்புலையை பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பாருங்கள். என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குங்கன்னே தெரியல, ரொம்ப ஆபத்தாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து பெற்றோர்கள் கவனம் எடுத்து அதுக்கு என்ன பண்ணுது, விளையாடுதுங்களா இல்லை விளையாடுதுங்களா என்னன்னே தெரியல நமக்கு. கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களா அந்த மேட்டரை. அது வேணா விடுங்க. அது பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட, அதனால லவ் விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக ஸ்க்ரீனில் பார்க்குதுங்க. எதை அவங்க பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசும், அதுக்கு தெரியாது என்ன பண்ணுறோன்ட்டு. அப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்க பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணணும், கூட சுற்றணும், முத்தம் கொடுக்கணுங்கிற இந்த தான் மண்டையில் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே அவங்க வந்து அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க விவரம் தெரிஞ்சில்ல ஆனால் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு உளவியலாக அவங்கள சிதைவடைய வைக்குதுங்கிறத பெற்றோர்கள் கவனிச்சுக்கணும் நான் சொல்கிறேன். சரி, அப்போ குழந்தைங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபார் எக்ஸாம்பிள் 10th படிக்கும்போது லவ் பண்ணுதுங்க, 12th படிக்கும்போது லவ் பண்ணுதுங்க. இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்திருக்கு, 18 ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த காலேஜ் 18 வந்திருக்காது. அப்போ ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் லவ் பண்ணுறாங்களா இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். ஸ்கூல் படிக்கும்போதே வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோடு போயிட்டு லவ் பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இஃப்
அது வந்து பாலியல் ரீதியான ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு அப்படின்னா அது அரசாங்கத்துடைய பார்வைக்கு ஏதாவது ஒரு கேஸாவோ ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் ஆகிடுதுன்னு வைங்க, ஒரு 10வது படிக்கிற பொண்ணோ இல்லை 11வது படிக்கிற பொண்ணோ ப்ரெக்னென்ட் ஆயிடுது அப்படின்னா போக்சோவில் அந்த பையன் வந்து கைது செய்யப்படுவான். இப்போ இருக்கிற சட்டத்துக்கு அவனும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுவான். அவனோட வயசு என்னவா இருக்கும்? அதே வயசு தான் இருக்கும். அவனும் மைனர் தானேங்க? அவனும் மைனர் தான், இருந்தாலும் அவனுக்கும் போக்சோ வழக்கு செல்லும். அவன் மைனராக இருந்தாலும் போக்சோ வழக்கு செல்லும். அதாவது பையன் புரிஞ்சுக்க முடியல இது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற போக்சோ சட்டம். இதுதான் இப்போ இந்த பர்டிகுலர் பொதுநல வழக்குங்கிறது இதை காரணம் காமிச்சு தான் சொல்லப்படுது. இதை காரணம் காமிச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏஜில் அந்த தான் இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த பெரிய பெரிய அறிவாளிகள்ங்கிற பேர்லலாம் வந்து பாலியல் கல்வி வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவேர்னஸ் இருக்கிறோம் சொல்கிறாங்களா இல்லையா? ஒன்றா உட்காந்து பான் பார்க்கணுங்கிறாங்க சில பேர்லாம். இதுதான் பாலியல் கல்வின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பாலியல் ரீதியான கல்வினா என்ன அப்படின்னா, இந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள். இது வந்து நமக்கு பருவம் அடைய ஹார்மோன் சேஞ்சஸால் வருது. எப்படி உனக்கு மீசை வளருதோ, எப்படி உனக்கு தொண்டை வந்து கரகரன்னு மாறுதோ ஆண்களுக்கு, எப்படி பெண்களுக்கு வந்து உடலில் மாற்றங்கள் ஏற்படுதோ, அதே போல் இந்த மாதிரியான சிந்தனைகளும் உங்களுக்கு வருவதுங்கிறது ஒரு ஹார்மோனல் சேஞ்சு. இன்ஃபாக்சுவேஷன். இந்த ஹார்மோனல் சேஞ்சில் நீங்கள் உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் நீங்கள் லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணிக்க கூடாது. லைஃப் பார்ட்னர் தேர்வு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இயற்கையில் நீங்கள் பாருங்கள், ஒரு பறவை வந்து எப்படி லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணுது. தூக்குநாங்குருவியை எடுத்துக்காட்டாக காட்டணும். இதுதான் உண்மையான பாலியல் கல்வி. தூக்குநாங்குருவியை என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பெண் தூக்குநாங்குருவி இப்போ அந்த பருவநிலை அந்த ப்ரீடிங் சீசனுக்குள்ளே என்டர் ஆகும்போது அது எல்லாமே பாட ஆரம்பிக்கும் போது அது எந்த குருவி நல்லா பாடுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும். அது மட்டும் பத்தாது, எல்லா குருவியும் ஒரே மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்கும். அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்குதுன்னா, இதில் அந்த ஆண் பறவைக்கு கூடு கட்ட தெரியுதான்னு பார்க்கும். இது தூக்குநாங்குருவி. அப்போ கூடு கட்டுறதுன்னா உடனே என்ன பண்ணும், இந்த ஆண் பறவை வந்து முதல்ல ஆண் கூடுன்னு ஒன்று கட்டும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆண் கூடு, அந்த ஆண் கூடு பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அதாவது இப்படியே வந்து இப்படி வந்து நீளமாக இருக்காது, முடிஞ்சிருக்கும், அப்படி ஓப்பனாக இருக்கும், தேங்காய் கொப்பரை மாதிரி ஓப்பனாக இருக்கும். அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று உட்காந்துருக்கும். இந்த கூடை ஃபஸ்ட்டு முதல்ல கட்டும். இதை கட்டுறதே சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதை நாராக போட்டு கீழே பல முறை தவறி விழுந்து எத்தனையோ முறை தப்பு பண்ணி அதை வந்து அது கூடை கட்டி வைக்கும். அந்த கூடை கட்டி முடிச்சுட்டு அந்த கூட்டு மேலே நின்று பாடும். இந்த கூட்டில் தான் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பூ இது மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து சொருகி வச்சு அந்த காதில் சுந்தரா டிராவல்ஸில் சொருகி வைக்கிற மாதிரி சொருகி வைக்காங்க. இன்னும் ஒரு சிலது என்ன பண்ணோம், மின்மினி பூச்சியை முடிச்சுட்டு வந்து களிமண்ணை குழப்பி வச்சு அதில் வந்து சொருகி விட்டு பாருமா, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு லைட் வெளிச்சம்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதெல்லாம் அது பண்ணி கூப்பிடும் பெண் பறவை வந்து இந்த ஊஞ்சலில் வந்து ஆடி பார்க்கும். அப்புறம் வந்து இந்த கூடை வந்து கரெக்டாக கட்டியிருக்கா, ஸ்பேசியஸாக கட்டியிருக்கா, இந்த வீடு நல்லா இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எல்லாமே நோண்டி பார்க்கும், பிடிச்சி பார்க்கும், கொஞ்சம் ஆட்டி பார்க்கும். எல்லாமே பார்த்துட்டு சரி இந்த கூடு தரமாக தான் இருக்குது, இவனுக்கு வந்து திறமை இருக்குது, ஸோ இவனோட ஜீன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியமான ஜீனாக தான் இருக்கும், அறிவான பறவையாக இருக்கான், அப்போ இவன் கூட நம்ம புணர்ந்து முட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அப்போ தான் இனம் சேருங்க. அந்த இனம் சேர்றதுக்கு தான் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கிற அமைப்பு, அந்த ஊஞ்சல் மாதிரி அமைப்புலேருந்து தான் இனம் சேரும். இது இனம் சேர்ந்து முடிச்ச உடனே ஆண் பறவை பறந்து போயிடாது. அடுத்து என்ன பண்ணும்னா, இந்த கூட்டை அப்படியே பெண் கூட்டாக மாற்றுறதுக்கு ஒரு வேலை பண்ணும். சில இதுக்கு வந்து என்ன பண்ணும்னா, புதுசாக ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்தே பெண் கூடை கட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெண் கூடை வந்து கட்டும்பொழுது தூக்குநாங்குருவியோட பெண் குருவியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது பெண் கூடை கட்டும்போது அது என்ன பண்ணும், இந்த இது வரைக்கும் ஓப்பனாக இருக்கிறதோட சேர்த்து எக்ஸ்டென்ஷனாக குழாய் மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும், சேம்பர் மாதிரி வரும். இந்த குழாய் மாதிரி இருக்கிற இந்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழாயோட பிகினிங், இந்த குழாயோட பிகினிங் ஆக்சுவலாக ஓப்பனிங்கே கிடையாது, அது வந்து ஃபால்ஸ் ஓப்பனிங். அதுக்குள்ள பூந்து போகும். ஆனால் அது போக இதோட உண்மையான ஓப்பனிங் வந்து மேல் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கும், சின்ன கேப். அந்த கேப்புக்குள்ள தான் பெண் பறவையும் ஆண் பறவையும் உள்ள போகும் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஓப்பனிங். இப்போ பாம்போ இதோ வந்துச்சுன்னா அது எந்த இடத்துல உள்ள போகிறதுன்னு தெரியாமல் தப்பான இடத்துல போகும். அப்போ குஞ்சுகளை முட்டையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த பறவைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இந்த உயிரினங்கள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அப்போ ஒரு சிட்டுக்குருவி தனக்கு சேர வேண்டிய இணை எத்தகையதாக இருக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ சோதனைகளை செய்யுது. அதே மாதிரி நமக்கான இணை எந்த குணத்தில் இருக்கணும், எந்த பண்பில் இருக்கணும், என்ன மாதிரியான தொழிலில் இருக்கணும், அவங்களோட தொழில் நம்மளோட தொழிலுக்கு ஒத்து வருதா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்களுக்கு ஒத்து வருதா, அவங்களுடைய சமூக சூழல், அவங்களுடைய பொருளாதார சூழல் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா, இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு அப்புறம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனக்கான இல்லற வாழ்க்கையை தேடிக்கொள்வதுங்கிறது தான் ஒரு சரியான
பாலியல் கல்வி. இதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அப்போ நம்ம வாட்டி இஷ்டப்பட்ட மாதிரி நமக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குலாம் சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாது. அவன் கையை போடுறி நரம்புலாம் தெரியுது அப்படின்ட்டுலாம் ஒரு பையன் கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் வரும். இதை சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்குறாங்களான்னா இல்லை. இந்தியாவில் பாலியல் கல்வின்னு எதை நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க? செக்ஸு தப்பு கிடையாது, செக்ஸை வந்து தப்பாக பார்க்க தேவையில்லை, செக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயப்படுற ஒரு விஷயம் இல்லை, அது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப இயற்கையான விஷயம், வெரி நேச்சுரல். பட் அபார்ட்டிங் ஏ சைல்டு இஸ் நாட், அது கிடையாது. ஆனால் பரவாயில்ல, ஒரு குழந்தைய நசுக்கி கொள்றதுன்னு அவ்வளோ சாதாரணமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அதை ஒரு அமுக்கு ஒரு இடிக்கல அமுக்கி 2 கை காலை பிச்சு எடுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தேட். இப்படி உட்காந்து அபாசனுக்கு வந்து இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறது. அடுத்து இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா காண்டம்ஸை போட்டுக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறது. ரெஸ்பான்சிபிள் செக்ஸ் வச்சுக்கோங்க. செக்ஸ் தப்பு கிடையாது, ரெஸ்பான்சிபிளாக செக்ஸ் வச்சுக்கோங்க. எஸ்டிடிஸ்லாம் இப்போ பரவிடும், அதாவது இப்போ பால்வினை நோய்கள்லாம் பரவிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கும்போது காண்டம்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு காண்டம்ஸ் கிடைக்கலையா? ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள், நம்ம ஸ்கூலுக்கு இந்த பக்கம் நாங்கள் காண்டம்ஸ் வச்சுருக்கோம், நம்மளோட காலேஜில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காண்டம்ஸ் அவைலபிளாக கிடைக்கும். இல்லையா, உங்களுக்கு ஃப்ரீ காண்டம்ஸ் வந்து எல்லா இப்போ சுகாதாரத்துறை இதுலேயும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த எந்த நேரத்தில் கிடைக்கும்? இப்போ இன்னொன்னா வந்து சில இதுலலாம் டோர் டெலிவரியும் பண்ணிடுவாங்க காண்டம்ஸை. ஃப்ளேவர்ஸ் இருக்குமா சார்? ரூம் கிடைக்கலையா, உங்களுக்கு வந்து ஒருத்தன் போய் ஒரு ரூம்ஸ்னு ஒருத்தர் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் கூப்பிட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருவான். ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்படி செக்ஸை எப்படிலாம் வச்சுக்கலாம், எப்படி பாதுகாப்பாக செக்ஸ் வச்சுக்கிறதுங்கிறத போய் சொல்லிக் கொடுக்குறது பேர் பாலியல் கல்வி. இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது குழந்தைகள்கிட்ட என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம குழந்தைகளோட உட்காந்து அந்த பாடங்களை கவனிக்கிறதில்ல, கேட்குறதில்ல. ஆனால் பாலியல் கல்வின்னு பேசுகிற அத்தனை பேரும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் குழந்தைகிட்ட பாலியல் கல்வியை போய் சொல்கிறோம்னா எதை சொல்கிறாங்க? காண்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கிறாங்க. அது மட்டும்தான். நீ என்னடா காண்டமுக்கு விளம்பரம் பண்ணிட்டு அலையிறீங்க, கேட்டால் பாலியல் கல்வி அப்படிங்கிறீங்க. அப்போ எது சரியாக தன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை சரி செய்கிறது ஒரு முறையான பாலியல் கல்வியா? இல்லை எப்படி வேணால் செக்ஸ் வச்சுக்கலாம், ஆனால் குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உனக்கு பிரச்சனை, அதனால காண்டம்ஸை போட்டுவிட்டு செக்ஸ் வச்சுக்கோ, செக்ஸ் வந்து தப்பு கிடையாது, ஒன்றும் வச்சுக்கிறதுனால யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இப்படிலாம் போய் பேசி குழந்தைகளை குழப்பி விடுறது பாலியல் கல்வியா? ஸோ இப்போ இந்த மாதிரியான குழப்பலாட்டங்கள் இங்கே நிறையா இருக்கிறனால குழந்தைங்களுக்கு தெரியல எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்பு, ஒன்றும் புரியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிற காலகட்டத்திலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓவர் எக்ஸ்போசர் ஆஃப் பானு, ஃப்ரீ பான் வந்து நீங்கள் இந்தியாவில் எல்லா பக்கமும் கிடைக்கும். ஒரு 2 ஹார்மோனல் வித்தின் 3 செகண்ட்ஸில் உங்களால் ஒரு பானை வந்து அடைய முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான பான் பார்க்குறாங்க. பானில் வந்து உடம்பு அதிகமான செக்ஸ் சிந்தனைகள் ஏற்படுது. அதை வந்து எப்படியாவது தீர்த்துக்கணுங்கிற பேரில் கூட இருக்கிற பெண்கள் இப்போ அவங்கள வந்து பேசுகிறது இல்லை, அவங்களையும் கெட்ட பழக்கத்துக்கு ஏற்படுத்துறது. இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்க, 3 ஸ்கூல் பிடிக்கிற பிள்ளைங்க, இவங்க 3 பேர் மாறி இவ வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன், அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் 3 பேர் போயிட்டு சென்னையில் தான் போயிட்டு கடைசியில் அந்த பொண்ணுங்க எப்படி மீட்கப்பட்டாங்க? ஒரு கவர்மெண்ட், ஒரு மூடி வைக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு மேலே கூட்டு பாலியல் குரூப் செக்ஸில் ஈடுபட்டு, ஆல்கஹால் அதுக்கு முன்னாடி குடி, மது, ட்ரக்ஸு எல்லாத்துக்கும் ஈடுபட்டு கூட்டு பாலியலில் அந்த பெண்கள் நிர்வாணமாக மீட்கப்பட்டார்கள். எத்தனை பேர் அதில் கைது செய்யப்பட்டாங்கிற கணக்கை போய் எடுத்து பாருங்க. எத்தனை பேர்னு போய் பாருங்க. மைனர்ஸும் இருக்காங்க, பசங்க மைனர்ஸும் இருக்காங்க, மேஜரும் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர்? 10 பேருக்கு மேலே. 3 பெண்கள் 10 ஆண்களுக்கு மேலே கைது செய்யப்பட்டாங்க. அந்த 3 பெண்களுக்கு வந்து முகாம்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அறிவுனா என்ன, சொல்லுனா என்ன, எப்படி இருக்கணும், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் புரிய வச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த ட்ராமடைஸ் ஆனது அப்போ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒரு அசிங்கத்தையும் அருவருப்பான ஒரு விஷயத்தையும் இந்த மனித சமூகம் உருவாக்கி கொண்டு வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஆபத்து இருக்குது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சின்ன பசங்களுக்கும், எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு சொசைட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. இப்போ இந்த மாதிரி இந்த போகிற 3 பெண்கள் அவங்களோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 16-17 தான். அதுதான், ஏன்னா ஸ்கூல் படிக்கிற 11th 12th பொண்ணுங்க. அப்போ 16-17 வயசு. இப்போ இந்த கேஸ் இதை தான் சொல்லுது, இவங்களுக்கு கன்சென்ட் கொடுக்குற உரிமை வேணும். கன்சென்ட் இவங்க கொடுக்கணும். நான் போனேன்ல, அது என் விருப்பப்பட்டு தான் நான் போனேன்னு இப்போ இந்த பெண்கள் சொன்னால்
இவங்க எதுவுமே கிரைம் இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா அவங்க நியாயம்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய வாதத்தில் பெருசாக என்ன சொல்றாங்கன்னா யூத்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சிடுறாங்க. அவங்கள நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேரத்துலையுமே வந்து பிரித்து வைக்க முடியல. பல ஃபேக்டர்ஸில் வந்து செக்ஸ் அப்படிங்கிறது நடந்துடுது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சொன்ன விஷயத்து மாதிரி தான் அந்த 16-17 வயசுக்குட்பட்ட அந்த பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள விக்டிமாக எடுத்துக்கிறாங்க. இதில் நிறைய பசங்க இருக்காங்கல்ல, சிக்கிறாங்கல்ல, 18 வயசு கீழே இருக்கவங்க, அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால இதை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இந்த 17 வயசுல ஒருத்தன் இந்த தப்பை செய்யறான்ல, இவன் இது தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றதுனால இந்த தப்பை அவன் செய்யாம இருக்க போறான் அடுத்து. சரி, இந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பையன் எங்க தப்பு, இந்த பொண்ணு எங்க தப்பு இல்ல, எனக்கு புரியலங்க. அது எனக்கு விளக்கம். அது தவறுங்க. இப்போ அதை தான் ஹைகோர்ட்டு அதாவது சுப்ரீம் கோர்ட் அதை தான் கேட்டிருக்கு. இதை வந்து நீங்க வந்து ஜென்ரலைஸ் பண்ணாம இண்டிவிஜுவல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துக்க முடியாதான்னு கேட்டிருக்காங்க. அது கேஸ் பேஸ்டா. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு 12th படிக்கிற பையனும் 12th படிக்கிற பொண்ணும் காதலிக்கிறாங்க. இதில் ஏதோ அவங்களோட தவறான ஒரு முடிவுகளால் அவங்க வந்து உடலுறவில் ஈடுபட்டு குழந்தைக்கு ஏதோ வந்துடுது. ஒன்ஸ் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா இது கேஸ் ஆயிடுது. ஏன்னா அபார்ஷன் எங்கேயும் பண்ண மாட்டாங்க. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அபார்ஷன் வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடலாம் போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் வயசை பார்ப்பாங்க. வயசு வந்து மைனராக இருந்துச்சுன்னா நீ மட்டும் இல்லை, உனக்கு கூட படுத்தவன் எல்லாம் சிக்கனா. இதை மனசில் ஏற்றிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு வந்து இதாகுது, இது கேஸ் ஆயிரும். இது போக்சோ வழக்காக மாறிடும். 17 வயசுங்கும்போது மைனர், 18 வயசுக்கு மேலேங்கும்போது அது பிரச்சனை இருக்காது. ஆனால் 17 வயசுங்கும் பொழுது அந்த பெண்ணுனால எனக்கு இருக்க கர்ப்பத்தை கலைக்க முடியாது, அங்கே அம்மானாலையும் போயிட்டு ஹெல்ப்புக்கு இதெல்லாம் நிற்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கேஸாக மாறும். ஸோ இது கேஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கைது செய்யப்படுவான். இப்போ இவங்க 2 பேரும் கன்சர்ன் கொடுத்து தான் அது நடந்திருக்கு. இது ரேப் கிடையாது. ஆனால் ஆஸ் பர் சட்டம் இது ரேப்பாக பார்க்கப்படும். இப்போ இங்கே கேள்வி என்ன வைக்கிறதுனா, அவன் ரேப் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்லாம் பண்ணல. அவனும் அந்த இன்ஃபாக்சுவேஷனில் அவனும் ஒரு சின்ன பையன் தானே, அவனுக்கும் அது தெரியாது தானே, அதனால தானே அவன் பண்ணிட்டான். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவனை எப்படி நம்ம ஒரு குற்றவாளியா இல்லை ஒரு ரேப் அக்யூஸ்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியுங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குல்ல. 2 பேரும் சேர்ந்து இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதை நம்ம கேஸ் பேஸ்டாக பார்க்க முடியாதா, இந்த கேஸில் அந்த பையனுக்கான சான்றுகள் அதுங்களை வச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கைது செய்யப்பட்டுறான்ல. ஒரு இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஆஃப் த கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்சோ வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டான்னா இந்த ப்ரொசீடிங் நான் வந்து இவன் நிரபராதி இல்லைன்னா இவன் மேலே குற்றம் இல்லைன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அது போகுது. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காலமாகும்? லைஃப் போச்சு, அந்த பையனோட லைஃப் போயிருமே. அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே இந்த பொதுநல வழக்கூடிய தன்மை. பட் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த 17 வயசு பையனை கைது பண்ணாதீங்க, அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணுங்க நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய இது பார்வை. வளர்ப்பு தான் மேட்டர்ன்றீங்க. அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணுங்க. இதை ஹேப்பன் ஆகிறதுக்கு விட்ட ஸ்கூல் நிர்வாகத்தில் 2 பேரை கைது பண்ணுங்க. சூப்பர். இப்படி கைது பண்ணுங்க. இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் அவன் படிக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கட்டும், இவங்கெல்லாம் போய் ஜெயிலில் உட்காரட்டும், அவங்க அப்பா அம்மா ஜெயிலில் உட்காரட்டுங்கிறேன் நான். இதுதான் ஆக்சுவலாக சரியான விஷயம். ஒரு குழந்தை, எந்த குழந்தையும் பிறக்கும்போது ஒரு கிரைம் செய்யணுங்கிற எண்ணத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லை. பட் அந்த உளவியலுக்குள்ளே அந்த குழந்தைகள் வருது அப்படின்னா தப்பு யார் மேலே? அப்பா அம்மா மேலே ஃபஸ்ட்டு, அடுத்து எஜுகேஷன் சிஸ்டத்து மேலே. இது 2 நீ கோட்டை வச்சு விட்டுட்டு இருக்க இந்தியாவில். இப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா அவன் குற்றம், தப்பாக ஒரு குழந்தைய வளர்த்துட்டானா பெருங்குற்றம். இந்த குற்றம் ஏன் தண்டிக்கப்படுறது இல்லை? இது ரொம்ப ஆனால் மாரல் அந்த அதுக்குள்ளே இருந்து தாங்க இதை பார்க்கணும். அதுக்குள்ளே இருந்து தான் இதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மாரலுக்குள்ளே இருந்து தானே 17 வயசு பையன் என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் தெரியாமல் பண்ணிட்டாங்கிறது நமக்கே தெரியுதுங்கிறது அந்த மாரல் பாயிண்ட்லேருந்து தானே எடுக்கிறீங்க. அதை இல்லை சட்டம்னா ஒரு வரையறை பண்ணிட்டீங்கன்னா தப்புனா தப்புடா போய் உட்காரான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏன் அந்த இடத்துல இறங்குது? அந்த இறக்க குணம் வருதுல்ல உங்களுக்கு, காரணம் என்ன? அந்த இடத்துல மாரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ இந்த இடத்துல மாரல் எடுத்துகிட்டு வாங்க. அப்பா அம்மாக்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடாதுன்னா சொல்லிக் கொடுக்கப்படக்கூடாது. ஆனால் இங்கே நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த குழந்தைகளுக்கு வந்து செக்ஸுவல் அவேர்னஸ் கொடுக்கணும், செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி ஒரு சமீபத்தில் ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அவங்க மேலே காவல்துறையிலேருந்து? யோசிங்க. அவங்களாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு அம்மானு வரும், அதாவது ஒரு குழந்தையோட பேரை வச்சு அங்கே அம்மானு வரும். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், பட் நான் வந்து அந்த குழந்தையோட பேரை சொல்ல விரும்பல.
அந்த பொம்பளை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் அது கொடுக்கணும், அது பண்ணணும், அவங்களுக்கு அவேர்னஸாக வளர்க்கணும், அப்போ தான் அந்த குட் டச்சு பேட் டச்சு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேக்கணும். கடைசியில் அவங்க ஒரு கேஸ் சார்ந்து அவங்க வந்து கொடுத்த ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு இதில் ஒரு பாட்காஸ்ட்லேயோ இதுலேயோ அவங்க பேசுகிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்துட்டு பான்னா என்னன்னு கேட்டா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் என்ன, அதாவது இது இவங்க பண்ணாங்களா வேறு யாராக பண்ணாங்களான்னு தெரியல, இது இவங்க சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு அவள் குழந்தையோட உட்காந்து பான் வந்து பார்த்தா, பான்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து அவள் குழந்தையோட உட்காந்து பான் பார்த்தா அப்படிங்கிற விஷயத்தை இந்த லேடி பதிவு பண்ணுறாங்க. பேரண்டிங் இன்ஃப்ளூயன்சர், பேரண்ட் எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற லட்சணம் இந்த அம்மா. இப்படி சொல்லிக் கொடுக்குறவங்கள கேட்டுக்கிட்டு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவான்? இது ஒரு விதமான செக்ஸுவல் அபியூஸ் இல்லையா? குழந்தைகளை கொண்டு வந்து ஒரு பான் பார்க்க வைக்கிறதுங்கிறது ஒரு செக்ஸுவல் அபியூஸ் இல்லையா? செக்ஷுவல் அபியூஸ் சட்டப்படி குற்றம். இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் யாருன்னா பேரண்டிங் அட்வைஸ் கொடுக்குறவங்க. இவங்க மேலே எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படல. அது பெரிய சர்ச்சையாச்சு, நிறைய பேர் வீடியோஸ் போட்டாங்க, நிறைய வீடியோ எப்படி நீ பண்ணலாம், எப்படி இதை பேசலாம். ஆனால் எந்த ஒரு இதில் ஏன்னா தெரியல, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, நமக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அவங்க மேலே. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. சரி எது தவறு எதுங்கிறதுல நமக்குள்ள 1000 குழப்பம் இருக்குது அடல்ட்ஸுக்கு. நம்மளே குழம்பு. ஆமாம், எது சரி எது தப்பு இதில் முடிவு இருக்குதா? நீங்கள் எது செய்தாலும் சரி எது செய்தாலும் சரி, இது என்ன எதுவுமே தப்பு இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும். தப்பு எது சரி எது முதல்ல அதில் வரியை போடுங்க, கோடை போடுங்க. அந்த கோடை வந்து சுப்ரீம் கோர்ட் முதல்ல போடணும், இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் சரிப்பான்ட்டு. அதுவே உங்களுக்கே தெரியல, அப்புறம் அந்த இடத்துல எப்படி கோடை போடுவீங்க, எந்த இடத்துல எப்படி நீங்கள் நீதி நேர்மை நியாயத்தை நிலைநாட்டுவீங்க? ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த 17 வயசுக்கு வந்து கன்சென்ட் கொடுக்கணும், அதாவது 16 வயசுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க போய் படுக்கிறதுக்கு அவங்க பொறுப்பு, அதாவது அவங்களால கன்சென்ட் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு பொருள் என்னென்னா 16 வயது நிலைய படம், அது ஓகே, அது ஓகேங்கிற மாதிரி ஆயிரும். அது ஓகே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெண் வந்து 16 வயசுக்கு மேலே காதலிக்கிறதோ லவ் பண்ணுறதோ அவங்களோட ஓடி போகிறதோ அவங்களோட செக்ஸ் வச்சுக்கிறதோ தவறு கிடையாது சட்ட ரீதியாக. ஆனால் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா, இந்தியன் கவர்மெண்ட்டில் கல்யாண வயசு என்ன நினைக்கிறீங்க? 21. லீகலாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்களுடைய வயது வந்து 21. இது என்னன்னே ஒன்றும் புரியல எனக்கு. என்ன இதில் பிரச்சனை வருது உங்களுக்கு? செக்ஸ் வச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசு வந்து 21னா இது என்ன? அப்போ குழந்தை பெற்றுக்கலாம், செக்ஸ் வச்சுக்கலாம், அதான் செக்ஸ் வச்சா குழந்தை வருமே. இது என்ன கலாச்சாரத்தை, இந்திய பாரத கலாச்சாரத்தை பாரதிய ஜனதா எப்படி பாதுகாக்குது? ஒன்றும் புரியல. நம்ம இதை முன்னாடியே நான் பேசியிருப்பேன். அதாவது செக்ஸுவல் கன்சென்ட் வந்து 18 வயசுன்னு வச்சுருக்கீங்க, கல்யாணத்து ஏஜை வந்து 21ன்னு தள்ளும் பொழுது அப்போ இது வந்து மறைமுகமாக லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு பெரிய அளவு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குது. இதை நம்ம இந்த சட்டம் வந்தப்போ நம்ம சொல்லியிருப்போம், இது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் வந்து நாங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இது கொண்டு வரோம், படிக்கணும், அவங்க படிக்கணும், டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க, அதனால் அவங்க படிக்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததில். ஆனால் அதாவது லீகல் ஏஜ் ஃபார் செக்ஸ் வந்து அப்போ 18, லீகல் ஏஜ் ஃபார் மேரேஜ் வந்து 21 இந்தியாவில் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல இப்போ 18லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்குது. இந்த கேப் வந்து பெண்கள் வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ஸ்பேஸாக மாறிடும். பொண்ணுங்களை பெற்றவங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி இப்போ 1000 பிரச்சனை இருக்கும்போது இந்த இடத்துல காதல் இதுலாம் ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவங்களால. ஸோ இப்போ காதல் இதுன்னு இப்போ அவங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ இதை மாற்றணும்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த பாலியல் ரீதியான இதை வந்து க்ரைமாகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சட்டங்க. இப்போ இந்தியாவும் வந்து வெஸ்டர்ன் சட்டங்களை அப்படியே அடாப்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து யூஎஸில் இருக்க லாவை அப்படியே நம்ம வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டோம். இப்போது குறை சொல்கிறோம் ஒரு இருக்குன்னா அட்லீஸ்ட் உங்கள் மனசில் வந்து ஒரு தீர்வு இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணின் திருமண வயது எந்த இருந்தால் கரெக்டாக இருக்கும்? நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 18 ஓட்டு போடுறதுக்கான உரிமை உங்களுக்கு எப்போ வருது? 18. செக்ஸுக்கான உரிமையும் 18 தான் உங்களுக்கு வரணும். அது லைசன்ஸுக்கான உரிமையும் உங்களுக்கு 18க்கு தான் வரணும். கல்யாணத்துக்கான உரிமையும் உங்களுக்கு 18க்கு தான் வரணும். இதுதான் வந்து விஷயம். சரி, இந்த கல்யாணத்தில் மட்டும் இந்த படிக்க அதில் நிறைய பேர் வீட்டில் அப்படி பண்ணிடுவாங்கல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது எனக்கு புரியுது.
இப்போ நீங்களாம் என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு வீட்டில் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் இந்த இது தப்புங்கிறீங்க. எத்தனை குழந்தைங்க வந்து வீட்டை விட்டு 18 வயசுக்கு அப்புறம் ஓடி போகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, இருக்கா இல்லையா? நிறைய கேசஸ் நடக்குதா இல்லையா? போய் இன்ஃப்ளூயன்சராக மாதிரி என்னன்னாலும் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ பிக் பாஸ் வந்து ஒன்று உட்காந்துருக்கு, எத்தனை வயசில் வீட்டை விட்டு ஓடி போச்சு? 18. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? எவன் ஒருத்தன் கழுத்தை நக்குது, ஒருத்தன் கையை நக்குது, என்ன பண்ணிட்டு இருக்குது? அது ஏன் நக்குது? அது நக்குது, அதான் காட்டுறாங்களே வீடியோவில். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது. சப்புன்னு அடிச்சு போய் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை விஜய் சேதுபதிக்கு. ஒருத்தர் என்னடானா கவர் போட்டு சாப்பிடணுங்கிறா. அவரே ஒத்துக்கிட்டாரு ப்ரோ. என்னது இருக்கலே ரொம்ப கேவலம். அப்படின்னா எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் என்னன்னா கவர் போட்டு சாப்பிடணுங்கிறா. இன்னைக்கு நான் பார்க்குறேன் கையில் வந்து ஒருத்தன் ஹார்னின்னு எழுதிட்டு இருக்கான், ஒரு நாய், எச்ச நாய். இவெல்லாம் என்ன யார் இவங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் ஜெயில் மாதிரி ஏதோ போட்டு ஆல்ரெடி அதுக்கு எப்போ எங்கடா ரூம் கிடைக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்குங்க அங்கே கூட்டத்தில். இவங்களே ஜெயில் மாதிரி கூப்பிட்டு அதை தனியாக போய் என்னமோ பண்ணுங்கன்ட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஜெயிலாம் அப்படிதான் இருக்கணும். மட்டமா இருக்காளுங்க. இதுக்குள்ள கேஸ்டிசம் லோட்டு லோஸ்க்குன்னு 1000 பிரச்சனை. அருவருப்பா இருக்குது. அது இத்தனைக்கும் வந்து இதை வந்து திட்டி பேசுறவங்களோட வீடியோஸ் வந்து எனக்கு அனுப்பி விடுறேன். தயவு செஞ்சு என்னோட ஃபாலோவர்ஸா இருக்கிற ஆட்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆல்ரெடி நான் 1000 டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன். இந்த நாதரி பயல்களோட வீடியோவெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு என்ன இன்னும் டென்ஷன் ஏத்தாதீங்க, முடி கொட்ட ஆரம்பிக்குது. டைவான்ல ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க, திருப்பி வளர்ந்துருமா போட்டா உடனே. நம்மளுக்குலாம் நல்ல செய்திங்க. ஏன்னா மயிரா போயிட்டு போது விடுங்க. என்னன்னா இவ்வளோ கன்றாவியாக போயிட்டு இதுக்கெல்லாம் வயசு என்ன? இப்போ அதுங்க அந்த வயசுக்கான மெச்சூரிட்டியோட நடந்துகிட்டு இருக்குங்க. இதுகளுக்கு இவ்வளோ வருஷமாயே இந்த மெச்சூரிட்டி மண்டை வரலைன்னா 18 வயசில் இருக்க பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன மெச்சூரிட்டி வந்துட போகுது யோசிங்க நீங்களே. 16 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி வந்துடும்? அவங்க செக்ஸுக்கு கன்சென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு பக்கம் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மீடியாஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் தடுத்து நிறுத்திட்டு பெண்களை வந்து தப்பாக காட்டாதரா, ஆபாசத்தை பரப்பாதரா, பெண்கள்னாவே இது வந்து இந்த நாட்டுடைய கண்கள், அவங்கள வந்து அசிங்கமாக காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஒரு பக்கம் பார்த்தா இந்தியா ஃபுல்லாக என்னமோ வைரல்னு ஒரு பாட்டு வைரல் ஆகுது, கேட்டால் அது செக்ஸை தான் காட்டுது. எல்லாம் ஆடுறது ஆட்டம் எல்லாம். இப்போ ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, டோலிவுட்டு எல்லாத்துலையும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இப்போ ஆபாசம், அசிங்கம், கவர்ச்சி, ஆபாசம், அசிங்கம், கவர்ச்சி, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கன்சென்ட் கொடுக்குற வயசை 16 கொண்டு வா அப்படின்னா 16 வயசுனா என்ன வயசு? என்ன தெரியும் அவங்களுக்கு? மோஸ்ட் கன்ஃபியூஸ்டு ஏஜ் தான். இப்போ சரி, இந்த கன்சென்ட் கொடுக்குறல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கேட்குறேன், கன்சென்ட் கொடுக்குற வயசு 16 வயசு அவங்களுக்கு ஓகே. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 16 வயசில் வந்து கன்சென்ட் கொடுக்கலான்னு சொல்லி சுற்றில அடிச்சு பேனா இப்போ உடச்சி முடிச்சு விட்றாங்கன்னு வைங்க. சரி, என்ன விளைவுகள் வரும்? இப்போ ஒரு 40 வயசு ஒரு ஆள் 16 வயசு பிள்ளைய ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியுமா முடியாதா? அதான் பண்ணுறாங்களே எல்லாம். இப்போ மேனிபுலேட் பண்ணிவிட்டு இந்த 16 வயசு பொண்ணு வந்து எனக்கு கன்சென்ட் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதுக்கு வா, நீ இப்போ உன் பிரச்சனை என்ன? 16 சின்ன அந்த பிஞ்சு காதலுக்குள்ள நஞ்சு விதைக்காதீங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க பொதுநல வழக்கு. இப்போ 40 வயசு ஆம்பளை, பிஞ்சு போனவனுக்கும் பிஞ்சுக்கும் லவ் வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? வரலாம்ல. நான் நேற்று இதில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். சரி, அவன் ஆல்ரெடி அவன் பண்ணுற ஸ்டாண்டப் காமெடி எல்லாமே பிரச்சனைக்குரிய ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாப்பு. சிரிக்கலன்னு திட்டுறாங்க, அதான் கெட்ட வார்த்தை திட்டுறது இது பண்ணுறது தான் பண்ணிட்டு. நேற்று பார்க்குறேன் ஏதோ சுகர் மாமனு ஒருத்தன் வந்து அங்கே வந்து சொல்லியிருக்கான். உண்மையை சொல்கிறானா பொய்யே சொல்கிறானா இளவு தெரில. அவன் வயசு என்ன, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அந்த பொம்பளையோட அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கணும். 40 வயசு அங்கே அந்த பொம்பளைக்கு. உன் வயசு என்னடானா 21ங்கிறான், சுகர் மாமுங்கிறான். கீழே ஆடியன்ஸில் உட்காந்துக்கிட்டு இதை உட்காந்து இவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்கிறான்டா என்ன எனக்கு ஒரு பிள்ளை 40 வயசு கிளவியோட போய் படுத்துக்கிட்டு இருக்கிறான். இதில் என்ன வந்து வாழ்கிறான் அவன்? எனக்கு புரியல. இதை போய் இதை என்ன க்ளோரிஃபை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சுகர் மாமியில் இருக்க சுகரை எடுத்துட்டீங்க, இனிமேல் எப்படிங்க அதை சொல்லுவாங்க? அது எனக்கு புரியல. இது இது என்ன இது கேவலமா இல்லை? எந்த வயசுலையும் காதல் வரலாம், எந்த வயசுலையும் காதல். இது என்ன கான்செப்ட் இது? சரி, நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஒருத்தனை தூக்கிட்டு வருவாங்க. ஒருத்தன் வருவான் கேட்டா எங்கள் ஊரில் 1000 பெரியவர் இருந்தாங்க, அந்த பெரியவர் தான் சொல்கிறேன். ஏன்னா அவரும் தெலுங்கு தாங்க. அதுதாங்க, அவங்க ப்ரொடியூசர் தெலுங்கு, கேமராமேன் தெலுங்கு. அந்த தெலுங்குன்னு சொல்லுவாங்க, முகத்தில் ஒரு பூரிப்பை பார்த்தீங்களா? பூரிப்பு. பிரதீப் ரங்கநாதன் தான் பேன்.
அது இல்லை பிரதீப் நீயும் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆத்தாடி கோத்து விட்டான், ஆல்ரெடி நான் போயிட்டு டவுட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இது நீ வேற கோத்து விட்றியாடா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பார்க்குறாப்புல. இல்லை வி ஆர் டேக்கன் சன் ஆஃப் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் முடிச்சு விட்டோம். இன்னும் எலவோ விடுங்க. அப்போ இங்கே விஷயம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இப்போ நீங்கள் 16 வயசு கன்சென்ட் ஏஜ்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், 16-17 வயசில் இருக்கிற ஒரு பிள்ளைய 16-17 வயசு இருக்கிற ஒரு பிள்ளைய 16-17 வயசு பையனால் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதான் உண்மை. இல்லை கொஞ்சம் ஏஜ் பசங்களுக்கு பார்த்தா தான் பிடிக்கும் அவங்களுக்கு கொஞ்சம். இப்போ நான் இப்படி இந்த சினாரியோ வைக்கிறேன், 16 வயசு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறான், அவனுக்கும் 16 வயசு, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பான், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருப்பான். இப்போ 30 வயசு ஒரு ஆண் அழகன், கழுத்தில் டாலர் போட்டிருப்பான், வந்து உங்களை சொல்லலைங்க, ஒரு ஓவர் கோட் போட்டு நார்மல் ஸ்டுடியோ தான் இருந்தாலும் ஓவர் கோட் போட்டுட்டு ஓவர் கோட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து இது ஜீப் கார் தான் வச்சுருக்கீங்க, அந்த ஜீப் காரில் வந்து இறங்கி ஸ்கூல் வாசல் முன்னாடி அப்படி விண்டோவை இறக்கி அப்படி ஒரு கண்ணாடியை போட்டு பிரகாஷை சைடில் நின்று ஃபோட்டோ எடுக்க விட்டா என்ன ஏன்னா இழுக்கிறீங்க? இல்லை சரி ஓகே. அந்த பொண்ணோட மனசு சஞ்சலப்படுமா படாதான்? நீங்களே சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல. அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க பையனோட பொட்டன்ஷியலுக்கும் 30 வயசுக்கு கையில் காசு சம்பாதிக்கிற ஒரு ஆளுடைய பொட்டன்ஷியலுக்கும் அவனால் ஒரு சின்ன 16 வயசு பொண்ணை மேனிப்புலேட் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். இப்போ 16 வயசு பிள்ளைக்கு செக்ஸுவல் கன்சென்ட்டை வந்து நீ கொடுத்துட்ட அப்படின்னா ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து நின்றுவாங்கல்ல. அப்புறம் இது எப்படி வந்து நீ நல்ல ஒரு விஷயம்னு நீங்கள் கொண்டு வருவீங்க? நான் ஒத்துக்கிறேங்க, சின்னஞ்சிறுசுக சில தவறுகளை செய்கிறதுனால வாழ்க்கை இழக்குது, வாழ்க்கை போயிடும், தவறு செய்யாதுன்னு சொல்லி கொடு. அதனால நான் வந்து வழக்கம் மாற்றுவேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கிறதை நான் சொல்கிறேன், நான் கருதுகிறேன். இதை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் என்னங்க சொல்லணும்? ஆமாம்ப்பா வாழ்க்கை போயிரும்ப்பா, சின்ன வயசில் நீ வாட்ட லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் செக்ஸ் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உன் லைஃப் தான்ப்பா போகும், பொண்ணு உன் கூட தலையாட்டிட்டு வந்தால் கூட போக்சோ உன் மேலே தான்ப்பா போடுவாங்கன்னு சொல்லி புரியவை. படிப்பு முக்கியம், தரம் முக்கியம், கல்வி முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம். ஆண்மைக்கு அடையாளம் சம்பாத்தியம் புருஷ லட்சணம் பொருளாதாரத்தில் கீழே இருந்தீங்கன்னா எல்லாரும் உனக்கு கேவலமாக தான் பார்ப்பாங்க, உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. எஜுகேட்டடாக இரு. ஒரு ஆன்றோர் இருக்கக்கூடிய சபையில் நீ நிமிர்ந்து நடக்கணும்னா நீங்கள் அங்கே படிப்பு இருக்கணும். நீங்கள் படிப்பு இல்லாமல் இருக்கிறவனால நல்ல படித்தவர்கள் மத்தியில் நிமிர்ந்து நடக்க முடியும் நீங்கள் நம்புறீங்க? அந்த குரூப் கூட எங்கேஜே ஆக முடியும். அப்படியே பதறுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? படிப்பு இல்லைன்னா ஒரு பெரிய ஆபத்து. உன்னை நீ தூக்கி பிடிப்பதற்கு, உன்னுடைய உள்ளத்தை நீ தூக்கி பிடிப்பதற்கு, உன்னோட சிந்தனையை நீ தூக்கி பிடிப்பதற்கு, உன்னோட செயல்களை நீ தூக்கி பிடிப்பதற்கு உனக்கு கல்வி தான் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்க முடியும். அதில் பலம் பெறு. பொருளாதாரம் அதுக்கு அடுத்து. கல்வி வந்துருச்சுன்னா பொருளாதாரம் தானாக வந்துடும். ரொம்ப சுலபம். அந்த பொருளாதாரத்தை கல்வி படித்தவனால அடைவது சுலபம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சுன்னா ஈஸியாக அடைஞ்சிடலாம். பொருளாதாரமும் கல்வியும் ரொம்ப முக்கியங்கிறது சின்ன வயசுலேருந்து சொல்லி இந்த குற்றத்துக்குள்ளே பசங்க போகாமல் தடுக்கிற வேலையை பார்ப்பீங்களா? இப்படி போயிடுறாங்க. அதனால் சட்டத்தை ஃபுல்லாக முதலேருந்து எழுது. 16 வயசில் செக்ஸ் வச்சுக்கிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லுன்னா 16 வயசில் செக்ஸ் வச்சுக்கிட்டா தப்பு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஸ்கூல் முடிச்சோடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. நடக்கும். பிரெடேட்டர்ஸ் எல்லாம் வெளியே நிற்கும். இப்போவே ஏங்க இப்போ போக்சோ வழக்கு இருக்குதுங்க. இப்போவே நிறைய பேர் இப்போவே நீங்கள் காலேஜ் வாசலில் போய் நில்லுங்க, கேர்ள்ஸ் காலேஜ் வாசலில் போய் நில்லுங்க, எந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசலில் போய் நில்லுங்க. நீங்கள் காலேஜுங்கிறதுன்னு விட்டுருங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, போய் வாசலில் நீங்கள் போய் நின்றாதீங்க. நான் சொல்கிறேன், நான் எங்கே நிற்கிறேன் இல்லை சொல்கிறேன், எத்தனை பசங்க நிற்கிறாங்கன்னு போய் பாருங்க. இருக்குங்க அந்த மாதிரி. அப்புறம் இப்போ இவங்கெல்லாம் சின்ன பசங்கங்கும்போது அது அது வேறு மாதிரி. இப்போ ஒரு 30 வயசு ஆள் அங்கே போய் நிற்கிறான்னு வைங்க, அந்த பொண்ணை அவன் ஈஸியாக வந்து கவர்ந்து தர முடியாதா? வாங்கிக்கலாம். அவன் டெய்லியும் அவன் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, வா டெய்லியும் அவுட்டிங் கூப்பிட்டு போவாங்க, டெய்லியும் தேட்டர் போய் படம் பார்க்கலாம்பாங்க. என்னங்க ஆகும்? அந்த வயசில் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, டெய்லியும் ஒருத்தன் வந்து செலவு பண்ணுறான், நமக்காக பண்ணுறான்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் என்ன சொல்லி கொடுப்பீங்க? கேன்டீன். நமக்குலாம் வந்து வீட்டில் என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க? கொடுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் எனக்கு வந்து 5 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. 5 ரூபா. அந்த 5 ரூபாய் வச்சு நீங்கள் என்ன வாங்க முடியும்?
5 பெரிய சைஸ் முட்டாய் வாங்கலாம். அந்த ஹாட்டின் முட்டாய் இருக்கும், அது கொஞ்சம் ஒரு வாரம் அதை காஸ்ட்லி சேர்த்து முட்டாய். வச்சீங்கன்னா ஏதாவது வாங்கலாங்க. அதாங்க, அது ஒரு வாரம் சேர்த்து வைக்க விட மாட்டாங்களே, கூட இருக்க விட மாட்டாங்களே. நம்ம போவோம், அது பண்ணுவோம். எங்கள் அப்பா என்னைக்காவது வரும்போது தான் 20 ரூபா கொடுப்பாரு. 20 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு ஹை பட்ஜெட் அது. அப்போலாம் பஃபோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா, எக் பஃப் வந்து 6 ரூபா நாங்கள் படிக்கும்போது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு எக் பஃப் அது அப்புறம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம், அந்த டெட்ரா பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது மாதிரி அந்த 20 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இப்படி தான் நாங்கள் இருந்தோம். இவ்வளோ தான் காசு எங்ககிட்ட இருக்கும். பொண்ணுங்கள்கிட்ட அது என்னன்னு தெரியல எனக்கு, நம்ம பார்த்ததில்ல. ஆனால் பசங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்கும். மோராரில் அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சி தான் பொண்ணுங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒருத்தன் இந்த 500 ரூபான்னு சொல்லி கொடுத்தானா என்ன ஆகும்? ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன தோணும்? ஈஸியாக அவங்க கூட போயிடும். ஸோ இதுதான் நடக்கும். இதில் அவன் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸலான ஆள், இன்றைக்கி இப்போ இன்ஃப்ளூயன்ஸலானா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் விடுற ஆளுனா என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி அவனையெல்லாம் கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அழைதுங்க இந்த முட்டாளுங்க. பார்க்குறீங்கல்ல, ஐயோ அப்படிங்குதுங்க, பொலிர்னு அரையணும் போல இருக்கு. ஆபத்தானா அதான் அவர் வந்துட்டாரு, அதான் கதறுதுங்க எல்லாம் அவனை நிற்க வச்சுக்கிட்டு. யார் அவன் வீடியோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்து பார்த்தா வலின்னு வலிக்கிறாங்க. யாரோ நடித்த பாட்டை எடுத்து போட்டுக்கிறான், இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி. இதை பார்த்து இவனுக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவிங். அவங்க வந்து உங்களை காலேஜுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், என்ன சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. அவனை பெரிய கெஸ்ட் லெக்சர் மாதிரி போகிறான் பீத்திக்கிட்டு. அங்கே வந்து ஒரு டைலாக் வேறு, நான் இங்கே வந்திருக்கேன். சரி, இவனாச்சும் பரவாயில்ல, உடம்பு அவுத்து போட்டு காமிச்சு ஒரு பொம்பளை சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு ரீல்ஸ் விட்டு ஃபேமஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு ஒரு ஸ்கூலில் கூப்பிட்றாங்க. அவள் வந்து என்ன சொல்கிறா, கல்வியை விட உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. என்ன ஸ்கில்லுமே, கிளீவேஜ் காட்டுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. ஸ்கில்லு இதான் ஸ்கில் இவளுக்கு. திஸ் girl makes the best pair. ஸ்கில் என்ன, நைட்டு விடிய முழிச்சிருந்து லைவ் போடுறதாங்க ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை இதை வளர்த்துக்குச்சு. நிறையா திங்கணுங்க, நிறையா கலோரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இதெல்லாம் பெருசாகிருங்க. அதை காமிச்சு நம்ம சம்பாதிக்கலாங்க. இவன் வளர்த்துருக்க ஸ்கில்லு. இவளை கூப்பிட்டு ஸ்கூலில் பேச விட்றாங்க. இப்படி இருக்கிற ஸ்கூலில், இப்படி இருக்க எஜுகேஷன் சிஸ்டத்தில், இப்படி இருக்கிற நம்ம மக்களில் இதுக்கு மேலெல்லாம் வழக்கும் பதிவு பண்ணல, ஒரு மயிரும் பதிவு பண்ணல, எடுத்து பேசினா அவங்க மேலே ஃபோன் பண்ணி மிரட்டுறதுக்கு இந்த ஆன்லைன் குண்டர்கள் வராங்க. அவங்க உட்காந்து இதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே வராங்க. என்னங்கடா இது, என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டில்? ஸோ இவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் குழந்தைங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு இல்லை, 16 வயசு வந்து நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்லி பேசுவது ரொம்ப அநாகரிகமான ஒரு போக்கு. நான் சொன்னது போல் ஹைகோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்னது போல் இண்டிவிஜுவல் கேசஸ்க்கு இதை வந்து தளர்வு பார்க்குறது அது வேறு. இண்டிவிஜுவல் கேசஸில் இப்போ ஒரு பையன் மாட்டியிருக்கான், இது பண்ணியிருக்கான் அப்படின்னா 17 வயசு ஸ்கூல் படிக்கும்போது தவறான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவன் பண்ணிட்டானா அவனும் பாவம் இவங்களும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மியூச்சுவலான கிரவுண்ட் எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறதுங்கிறது வேறு. அது இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரியான காரணங்களை காமிச்சு வயசை குறைச்சி செக்ஸுவல் கன்சென்ட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஒரு கேவலமான சொசைட்டி தான் உருவாக்கும். தப்பு செஞ்சுட்டு இருக்கவன் இன்னும் தைரியமாக செய்ய ஆரம்பிப்பான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஆபத்தான போக்கு. 16க்கெலாம் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. இது எங்கேருந்து இங்கே கற்றுக்குறாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து, யூஎஸில் இதுலலாம் செக்ஸுவல் கன்சென்ட்டுக்கான ஏஜ் வந்து 16. ஸோ அங்கேருந்து இங்கே எடுத்துக்கிறாங்க. ஒன்று சொல்லவா, யூஎஸில் ஆவரேஜாக பெண்கள் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணுற ஏஜ் என்ன தெரியுமா? ஐ திங்க் 13-14 முடிஞ்சு போயிடுது ஆவரேஜ். அதாவது டீனேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ரைட்ரா, என்னன்னே புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. ஸோ ரொம்ப தவறான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு தான் இது வழிவகுக்கும். நம்ம பேசுகிறது வந்து கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமான்னு தெரியல, ஆனால் இது நம்மளோட பார்வை. நாளைக்கு பின்ன சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி 16 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாலும் மக்கள் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும், எது சரி எது தப்புன்னு. ஏன்னா இன்றைக்கி எது சரி எது தப்புன்னு பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எதுவும் சரி எதுவும் இதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் வருதே ஒழிய தப்புனா தப்பு சரினா சரின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இதுதான் விஷயம். நம்ம சொல்லிட்டோம், 18 வயசுக்கு முன்னாடி பெண்கள் குழந்தைகளே, இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆண்களும் வாழணும். அதை சொல்கிறேன். ரைட். இப்போது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து இது 2 பேர் பேசுறதோட முடியாது, அதை பார்த்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, உங்கள் வயசுலேருந்தே உங்களோட பார்வை ஒன்று இருக்கும். நீங்கள் நடுத்தர இது இளைஞராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட கருத்து வந்து இது ரொம்ப வேலிடாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பாரியவர்கள் பேசினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க. இது முக்கியமான ஒரு வீடியோ. மிக்க நன்றி. நன்றி.